ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தீராத கடன் பிரச்சனையில் இருந்து தப்பிக்க வேண்டுமா, கல் உப்பு ஒன்று இருந்தாலே போதும், அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க. கடன் பிரச்சனையில் இருந்து விடுபட நாம் அன்றாடம் வீட்டில் பயன்படுத்தும் கல் உப்பு ஒன்றே போதுங்க. இதை திங்கட்கிழமை செய்தால் லட்சுமி தேவி வீட்டில் அருள் கொடுத்து தங்களுக்கு இருக்கும் கடன் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் அப்படிங்கிறது நம்பிக்கை. முதலில் கல் உப்பு பரிகாரம் செய்ய வேண்டிய நேரம் இருக்கிறது. திங்கட்கிழமை சனி உரையில்தான் இதை செய்ய வேண்டும். முதலில் பூஜை அறையில் விளக்கேற்றிவிட்டு மனதார இஷ்ட தெய்வங்கள் அல்லது குல தெய்வங்களை வணங்கிக் கொள்ளுங்கள். 2 கைப்பிடி அளவு கல் உப்பு எடுத்துக்கொள்ளுங்கள். பூஜை அறையின் முன்பு கல் உப்புடன் அமர்ந்து 15 நிமிடங்கள் வரை இஷ்ட தெய்வங்கள் அல்லது குல தெய்வங்களிடம் தங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளை நிவர்த்தி செய்து கொடுக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். அருகில் ஒரு பாத்திரத்தில் குடிநீர் வைத்துக் கொள்ளுங்கள். 15 நிமிடங்கள் வணங்கி முடித்தவுடன் 2 கையில் இருக்கும் கல் உப்பை எடுத்து அந்த தண்ணீரில் விட்டு கரைத்து விடவும். இதன் மூலம் தங்களுக்கு இருக்கும் கடன் தண்ணீரில் கலந்த உப்பு போல் மறைந்துவிடும் என்பது நம்பிக்கை. மற்றொரு பரிகாரம், கல் உப்பை ஒரு சிறிய காகிதத்தில் போட்டு உங்கள் பணப்பையில் வைக்கவும். அப்படி போட்டால் பொருளாதார ரீதியாக பலன் கிடைக்கும், சிரமங்கள் நீங்கும். மற்றும் ஒரு பரிகாரம், வீட்டை கழுவும் போது அந்த தண்ணீரில் கல் உப்புடன் சிறிது மஞ்சளை சேர்த்து கொள்ளுங்கள். உப்பு கரைந்த பிறகு அந்த தண்ணீரை கொண்டு வீட்டை சுத்தம் செய்யுங்கள். இவ்வாறு செய்வதால் வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல் வெளியேறும், நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கிறது மற்றும் எல்லாம் நன்றாகவே நடக்கும். குறிப்பாக நிதி ஆதாயம் நன்றாக இருக்கும். மற்றும் ஒரு பரிகாரம், வாகனங்களை கழுவும் போது கல் உப்பு கலந்த நீரில் கழுவுவது மிகவும் நல்லது. உங்களுக்கு இருக்கும் தோஷம் நீங்கி பாதுகாப்பாக இருப்பீர்கள். மற்றும் ஒரு பரிகாரம், உங்கள் குளியல் நீரில் கல் உப்பை சேர்ந்து குளிப்பதால் உங்களுடைய மனநல பிரச்சனைகள் குறையும் என்பது நம்பிக்கை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக தெரிஞ்சால் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.